கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளிப்கார்ட்ல ஒரு பெரிய சேலை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 27 செப்டம்பர் 2024 தி பிக் பில்லியன் டே சேல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க ஒரு பிளஸ் மெம்பரா இருந்தீங்கன்னா 26 செப்டம்பர் 2024 அனுபவிச்சிட முடியும். சோ இந்த சேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிளிப்கார்ட் நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிற தலைப்புல வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல நான் பார்த்தது லாக்டு லோயஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்தேங்க. இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது என்ன அப்படிங்கறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. சோ இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ல போற இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா மாட்டிப்பீங்க. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க போன்ல பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கா, அதுல சின்ன சின்ன குட்டி குட்டி பேனர் இருக்கும். அதுல லோயஸ்ட் பிரைஸ் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை தட்டுங்க. பாத்தீங்கன்னா லோயஸ்ட் பிரைஸ் லாக் அப்படின்னா என்ன? எண்ட் ஆன் 23 செப்டம்பர் 23 செப்டம்பர்ல இந்த லோயஸ்ட் பிரைஸ் லாக் ஆப்ஷன் வந்து முடியுது. சோ அதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல கேரண்டி லோயஸ்ட் பிரைஸ், அதாவது நீங்க எதிர்பார்த்த விட கம்மியான விலையில உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பொருளை 48 மணி நேரம் வரைக்கும் நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா கார்டு சப்போர்ட் பண்ணும். இது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ டாப் 9 டீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொபைல், வாட்ச், ஷூ, பேக், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி-ஷர்ட், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது இதுல டோக்கன் அமௌண்ட் 9 கொடுத்துருக்காங்க. மேல பாருங்க, பே டோக்கன் டுடே, get the product at lowest price during the big billion days sale. ஆஃபர் எண்ட் 6 மணி நேரம் தான் இருக்கு பாக்கி. இப்போ என்ன பண்றேன், எனக்கு இந்த ஷூ பிடிச்சி போச்சு, நான் இதை ஓபன் பண்றேன். இப்போ நீங்க 9 ரூபாய் கொடுத்து இந்த ஷூ வந்து நீங்க லாக் பண்ணிக்கலாம். சோ இப்படி லாக் பண்றது மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்காது. கேரண்டீட் லோயஸ்ட் பிரைஸ், எதிர்பார்த்ததை விட விலை கம்மியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரத்துக்கு இந்த பொருளை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா கார்டு சப்போர்ட் பண்ணும். கேஷ்பேக் இருக்கு, இஎம்ஐ ஆஃபர் இருக்கு, பை மோர் சேவ் மோர். இந்த ஆஃபர் வந்து இதுல உட்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி நான் ரீஃபண்டபிள் டோக்கன் அமௌண்ட். ஸோ இந்த ஷூக்காக நீங்க ஒரு 9 ரூபா பே பண்ணிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. பட் நீங்க அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்ல உங்களுக்கு ஒரு 9 ரூபாய் நீங்க லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதாங்க லோயஸ்ட் பிரைஸ் லாக். ஸோ 9 ரூபா போனா போட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு மொபைல் எடுத்துக்கிடுவோம், ஒரு 35,000 36,000 ரூபாய் மொபைல், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க லாக் பண்றீங்க. சப்போஸ் உங்களுடைய மனசு மாறிடுச்சுன்னா ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. ஸோ நண்பர்களே, லோயஸ்ட் பிரைஸ் லாக்னா என்ன? அதோட டேட் வந்து 23 லாஸ்ட் செப்டம்பர். சரிங்களா? 48 மணி நேரத்தில் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா அவங்க திறந்து விட்டுருவாங்க. அந்த பொருளை வேற யாருனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த லோயஸ்ட் பிரைஸ் லாக். விருப்பம் உள்ளவங்க இந்த செக்ஷனுக்குள்ள வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பொருள் இருந்துச்சுன்னா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. 48 மணி நேரத்துக்குள்ள பை பண்ணிக்கோங்க. எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வழக்கம் போல பின் பண்ணுங்க. வீடியோவை பாத்தீங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.